மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 3.13 2x² - 6x + 7 = 0 என்ற சமன்பாட்டிற்கு எக்ஸின் எந்த மெய்யெண் மதிப்பு தீர்வை தராது. சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா del = b² - 4ac இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். del = 0 வந்தால் அடுத்து 10 < 0, del < 0 ஈக்குவல் 0 வந்து எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இது எப்படி இருக்கும், சமம். அதுவே லெசன் 0னா என்னது, 0விட கம்மியாக இருக்குது டெல்லோட மதிப்பு, அப்படின்னது கற்பனை. அதுவே 0விட பெருசாக இருந்தால் அது மெய். சரிங்களா, அது இங்கிலீஷில் ஈக்குவல் ரூட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இமேஜினரி ரூட்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ரியல் ரூட்ஸ்னு சொல்லுவோம். சரி கவனிங்க. இப்போ இந்த சமன்பாட்டுக்கு என்ன சார் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு கொடுத்த சமன்பாட்டை எழுதுங்க. 2x² - 6x + 7 = 0. ஏவோட மதிப்பு எத்தனை, 2. பியோட மதிப்பு -6, சியோட மதிப்பு 7. எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். del = b²க்கு பேர் என்னது, -6 ஹோல் ஸ்கொயர் -4. ஏவோட மதிப்பு என்னது, 2. சியோட மதிப்பு என்னது, 7. பெருக்குங்க. 6² பண்ணால் எவ்வளோ வரும், 36 -4 2 8 8 7 56. அப்போனது 36ல் 56 36 போச்சுன்னா -20. தேர்ஃபோர் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, டெல்லோட மதிப்பு <0, அதாவது நெகட்டிவில் வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்தால் நம்மளுக்கு என்னது, மெய்ப்பகுதி. அப்போ நெகட்டிவ் வந்து டெல் எப்படி 0விட கம்மியாக இருக்குது, அப்படின்னது நம்மளுக்கு கற்பனை. அப்படின்னது சமம் கற்பனை ஆகும். சரிங்களா, அப்படின்னது மெய்யெண் மதிப்பு தீர்வை தராது என காட்டப்பட்டது. இப்போ நம்ம அதை கற்பனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, ரொம்ப ஈஸியான சம். இதே மாடல் அடுத்த சம்மும் பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்து கவனிங்க, இதே மாடல் தான். எடுத்துக்காட்டு 3.12. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் x² + 2k + 2x + 9k = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில், என்ன சொல்லிட்டாங்க, சமம் எனில் k இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ காண்க. இது வந்து போன வருஷம் 2025 கேட்ட பப்ளிக் கொஸ்டின். சரிங்களா, மார்ச்சில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவனிங்க, இதே மாடலில் கேட்பாங்க. தீர்வு என்ன ஃபார்முலா, del = b² - 4ac. கொடுக்கப்பட்ட சமன்பாடு எடுங்க. x² - +2 × k + 2 x + 9k = 0. இப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ, 1. ஏன்னா x² கீழே இருக்கு 1, b = என்னது 2 × k + 2, c = 9k. சரிங்களா, இப்போ இதை ஒன்று ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். del = சரிங்களா, b² என்னது 2 × k + 2 ஹோல் ஸ்கொயர் -4. ஏவோட மதிப்பு எவ்வளோ, 1. சியோட மதிப்பு 9k. சரிங்களா, இப்போ 0ன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா சமன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், 2² பண்ணுங்கள் 4. இது எப்படி வரும், k + 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருந்தால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதுக்கு நான் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். 4 9 எவ்வளோ, -36k. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 4. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். a + b ஹோல் ஸ்கொயரா, அப்போ k² a², 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு அடுத்தது 2ab. அப்போ ப்ளஸ் 2 ஏவோட மதிப்பு எவ்வளோ, k, பியோட மதிப்பு எவ்வளோ, 2 -36k. சரிங்களா, இப்போ பாருங்கள், 4 k² + 4 2 2 எவ்வளோ,
2 2 எவ்வளோ வரும் 4k -36k சரிங்களா. இப்போ வந்து 4 உள்ள பெருக்குங்க 4k², 4 16, 16k -36 k இந்தாண்ட 0 வந்துடும். இப்போ பாருங்கள் 36k 16k போச்சுன்னா 20k. அப்போ என்னது 4k² + 16 -20k = 0. இப்போ பாருங்கள் இருபடி சமன்பாடாக இருக்குங்க. 4k² -20k + 16 = 0. அப்படி என்ன வந்துருச்சு? இருபடி சமன்பாடாக வந்துருச்சு. பெருக்குன்னா என்ன வரணும்? இப்போ 4 வகுத்துலாமா? 4 வகுத்துருங்க. அப்புறம் வரும் k² -5k + 4 = 0. இப்போ பாருங்கள் பெருக்குனா 4 கூட்டினா -5 ஓர் 4 4 ரெண்டுத்துக்கு மைனஸ் போடுங்க. அப்போ therefore வந்து k - 1 = 0, k - 4 = 0. ஃபைனல் ஆன்சர் k = 1, 4. இதுதான் என்னோட ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா, இது ரொம்ப ஸ்டெப்லாம் பெருசாக இல்லை. நம்ம இன்னும் ஷார்ட் பண்ண முடிஞ்சா ஷார்ட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஒரு டைம் போட்டு போது 2 டைம் போட்டு தான் வந்துடும். ரொம்ப ஈஸியான சம். இது கம்பல்சரி போட்டு இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மாடல்லையும் கொஸ்டின்ஸ் வரும். தேங்க்யூ டு ஆல்.